அந்த பையனை ஓகே பாரு, அந்த பையனை ஓகே பாரு. நம்ம சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கோம். சார் வந்தாங்க, ஒரு பையன் வருது பாரு பாரு அப்படிலாம் சொல்லுவேன். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு சத்யராஜ் சார் கூட. இதே மாதிரி விஜய் கூப்பிட்டு அப்படியே பழகிடுச்சு. நிறைய பேர் வந்து கார்த்திக் குமார்னு எல்லாம் சொல்லும்போது நான் யாரோ கார்த்திக் குமார்னு யோசிச்சுட்டு இருப்பேன். இன்னும் நிறைய பேர் வந்து கே சார்னு எல்லாம் சொல்லும். அப்பவும் வந்து அது யாருன்னு யோசிச்சுட்டே இருப்பேன் நான். அவர் வந்து மைன்யூட்டா எதோ எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம கீழே போகக்கூடாது இல்லை, ரதி விட்டு கொடுக்க கூடாது இல்லைனால அந்த ரியாக்ஷன்ல எனக்கு தானாவே ரியாக்ட் பண்ண தோணும். ஸோ அது விஜய் கூட எனக்கு ஈஸி ஆகுது நடிக்கிறது, ரொம்ப ஈஸி கம்ஃபர்டபுள் ஆகுது. அண்ட் ஆஸ் அ பர்சன் அந்த ஃபிலிமில் வந்து இப்படி பிடிக்கிற ஒரு சீன் இருந்துச்சு. நான் என்னோட நெயில் பட்டு சாருக்கு ஸ்க்ராட்ச் வந்துச்சு கையிலெல்லாம். ஆனால் சார் நெயில் கட் பண்ணி வந்திருக்கா என்ன இப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ தாட்ஃபுல்லாக யோசிச்சு கோ ஆக்டருக்கு அது கூட ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்கல்ல. என்னோட எக்ஸ் கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு, பேசிட்டு தான் இருக்கு. ரிலேஷன்ஷிப் தான் ஒர்க் அவுட் ஆகலை. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கும். ஒன்றா சேர்ந்து தான் வாழ முடியல. நாங்கள் 2 பேரும் குட் ஹியூமன் பீயிங்ஸாக தான் இருக்கோம் எப்போவுமே. அப்படி தான் நம்ம லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ செஷன் உங்களுக்காக மேம். ஸோ விஜய் கூப்பிட்டு அப்படியே பழகிடுச்சு. நிறைய பேர் வந்து கார்த்திக் குமார்னு எல்லாம் சொல்லும்போது நான் யாரோ கார்த்திக் குமார்னு யோசிச்சுட்டு இருப்பேன். எனக்கு விஜய்னே கனெக்ட் ஆகாது எப்பவுமே. இன்னும் நிறைய பேர் வந்து கே சார்னு எல்லாம் சொல்லும். அப்பவும் வந்து அது யாருன்னு யோசிச்சுட்டே இருப்பேன் நான். ஸோ விஜய் தான் எனக்கு எப்பவும் கூப்பிட்டு பேசி பழக்கம். நான் ஏதோ ஒரு குமுதம் இன்டர்வியூவில் நினைக்கிறேன், நான் ஒரு வாட்டி கார்த்திக் சார்னு எல்லாம் பேசினேன். அவர் ஃபோன் பண்ணி அதை கேட்டு ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தேன். சாரா கார்த்திக் சாரா அப்படியெல்லாம் சொல்லி அது அவர் ஸ்டேட்டஸ் கூட போட்டாங்க ஒரு வாட்டி அப்படி. ஸோ விஜய் வந்து ரொம்ப 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 கம்ஃபர்டபுளான கோ ஆக்டர். அவர் கூட பண்ணும்போது நம்மளுக்கும் இன்னும் பெட்டராக பண்ணணும்னு தோணும். அவர் வந்து மைன்யூட்டாக எதோ எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்ம கீழே போகக்கூடாது இல்லை, ரதி விட்டு கொடுக்க கூடாது இல்லைனால அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கும். விஜய் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன்ல எனக்கு தானாகவே ரியாக்ட் பண்ண தோணும். எனக்கு தானாகவே வந்துடும். அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வர வைக்க தேவையில்லை, வரணும்ல, அது தானாகவே வந்துடும். அது எல்லா ஆக்டர்ஸ் கூடயும் வராது, ஒரு சில ஆக்டர்ஸ் கூட தான் வரும். ஸோ அது விஜய் கூட எனக்கு ஈஸி ஆகுது நடிக்கிறது, ரொம்ப ஈஸி கம்ஃபர்டபுள் ஆகுது. அண்ட் ஆஸ் அ பர்சன் பேசுறது இவ்வளோ புரிஞ்சுக்கிறது அண்ட் ஃபெமினிஸ்டாக இருக்காங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மக்கிட்ட பேசுவாங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் இருக்கிறது அது கொஞ்சம் ரேர். நிறைய மென்னை நம்ம அப்படி மீட் பண்ண மாட்டோம். அண்ட் இன்னொன்று, விஜயோட வைஃப் அம்மு பற்றி பேசும்போதாக இருந்தாலும் இவ்வளோ ப்ரௌடாக அவர் தான் என் லைஃபோட ஃபஸ்ட் மெயின் பர்சன், அதுக்கப்புறம் தான் நான் கூட இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கிற ஆள். ஸோ நிறைய விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கூட நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாகவும் பேசுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி குட் ஹியூமன்னு சொல்லலாம். கைண்டா, எம்பத்தட்டிக்கா, அட் த சேம் டைம் அந்த டெசிஷன் மேக்கிங் பவர் இருக்கு. வெரி நைஸ் பர்சன், வெரி குட் ஹியூமன் பீயிங். ஓகே, நீங்க மீம்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மனுஷனுக்கு யாரடி நீ மோகினி படத்துல எங்கேயும் கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்ணை கிடைக்க மாட்டாங்க அவருக்கு. அங்கேயும் கிடைக்கல, இங்கேயும் கிடைக்கல. பட் ஆன் ஸ்கிரீன் தானே பிரச்சனை இல்லை, ஆஃப் ஸ்கிரீன் ஹி ஹேஸ் an amazing wife. ஓகே. ஸோ கார்த்திக் அப்படின்னு சொல்லும்போது 2 கார்த்திகனும் பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் கேரக்டர் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. அவர் கூட நடிக்கும் போது சேலஞ்சிங்னு சொன்னீங்க மேம். நாங்கள் ஆடியன்ஸும் ஒத்துப்பாங்க கன்ஃபார்மாக. நல்லா பேசிட்டு இருப்பாரு, அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்ல பின்னிடுவாரு இல்ல. சோ அவருக்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்க அவருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சவுண்ட் எல்லாரும் அனுமல் மேம் சேர்த்து தானே? ஆமா ஆமா ஆமா. ஸோ உங்க 2 பேத்துக்கும் அந்த காம்போ சீன்ஸ் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பேன். மீட் பண்ணுவீங்க, மீட்டாத வீணை. ஆமா ஆமா, நல்லா இருந்தது பார்க்க. எனக்கு நிறைய பிடிச்ச மீம்ஸ், வீடியோ எடிட்ஸ் இருக்கு. அந்த விஜய் ரதி வீடியோ எடிட்ஸ் நிறைய நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு எதாவது பேஜஸ் சொல்லிச்சுன்னா மற்றவங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடாதுனால நான் ஒரு 4-5 பேஜ்லலாம் ரொம்ப நல்லா நானே டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஃபோல்டரா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு நிறைய வீடியோஸ்.
இந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் மேம் வரும்? ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு எக்ஸ் இருக்கலாம். ஸோ அது மீட் பண்ணால் அது நல்லா இருக்குமா மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சனலாக கேட்குறீங்களா கேரக்டரா? அது எனக்கு தெரியாது மேம், நான் பொதுவாக கேட்குறேன். நோ, எனக்கு வந்து என்னோட எக்ஸ் கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு, பேசிட்டு தான் இருக்கு. ரிலேஷன்ஷிப் தான் ஒர்க் அவுட் ஆகலை. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கும். ஓகே. ரிலேஷன்ஷிப் அது ஒன்றா சேர்ந்து தான் வாழ முடியல. நாங்கள் ரெண்டு பேரும் குட் ஹியூமன் பீயிங்ஸாக தான் இருக்கோம் எப்போவுமே. அப்படி தான் நம்ம லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ளே ஏதோ கனெக்ஷன் ஒர்க் ஆகலை, அதனால நம்ம பிரிஞ்சுப்போம். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கும். ஓகே. நான் எல்லாம் ஐ மீன் அப்படி டிஸ்கனெக்ட் ஆனதே இல்லை. ஓகே. அவர் இப்போ மீட் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, அவருடைய சால்ட் அண்ட் பெப்பர் லுக்குக்கு இப்போ இருக்கிற நிறைய பாய்ஸ் அடிமை ஆயிட்டாங்க. யா 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 யா. ஏன்னா ஃபியூச்சர்ல ஒருவேளை முடி நரைச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆஹா, அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு. அஜித் சாருக்கு அப்புறம் இவரை தான் பார்த்து எல்லாரும் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அது ரொம்ப அழகா ரொம்ப சூட் ஆகுது அவருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்காக இன்னொரு பிக்சர். ஓ, சார் நான் முன்னாடியும் இன்டர்வியூஸ்ல எல்லாம் துல்கரை பத்தி சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு ரொம்ப ஸ்வீட் ஹார்ட். எப்போ இப்படி ஆக்டிவாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அண்ட் துல்கர் இருக்கிற செட்டில் நான் 2014 துல்கர் கூட ஒர்க் பண்ணது. ஸோ அப்போ செட்டில் ஒருத்தர் கூட டல்லாக இருக்க முடியாது. எல்லாரையும் சார்ஜ் பண்ணிடுவாங்க. எல்லாரையும் யாராச்சும் அப்படி இருந்துச்சுனாலும் துல்கர் வந்து பேசினா சார்ஜ் ஆகிடுவாங்க. ஸோ ஃபுல் செட்டே வந்து அப்படியே ஃபுல் எனர்ஜியாக வச்சுக்க முடிகிற ஒரு ஆள் தான் துல்கர். அண்ட் பாவம், நான் சொல்கிற எல்லா கதையும் கேட்டுட்டு இருப்பேன். நான் என் ஊரை பற்றியெல்லாம் நிறைய பேசுவேன். ஸோ நான் எல்லா இடத்துலையும் என் ஊர் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசுவேன். எக்ஸ்ட்ரானா ஓவராக பேசும். இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஃபீல் இருக்கும், சொல்லணும். ஸோ அதனால அதெல்லாம் நான் நிறைய சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கு. ஓகே. அப்புறம் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து வீடியோஸ் போயிட்டு தான் இருக்குது. அப்புறம் ஒரு அனிமேஷன் சேனலோட டைட்டில் வீடியோ லான்ச் பண்ணுறதுக்கு சும்மா நான் கேட்டோம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ கேட்டோம். அண்ட் அது அவர் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அந்த டைமில் வந்து எங்கேயும் ஆன்லைனில் துல்கரோட எந்த வீடியோஸ் எதுவும் வந்ததில்லை. ஐ திங்க் என்னோட அந்த டைட்டில் லான்ச் வீடியோ தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஆன்லைனுக்கே ஒரு வீடியோ பைட் கொடுத்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அவ்வளோ வேல்யூ கொடுக்குற ஒரு ஆள். அண்ட் இப்போ வீடியோ கிங் ஆஃப் கொத்தான்னு ஒரு படம் 2 years முன்னாடி பண்ணேன். யா. ஸோ ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குவாங்க. எப்பவுமே ஸ்வீட்டாக இருப்பாங்க. தோ நம்ம மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் எல்லாமே இருந்தாலும் ஹில் மேக் ஷுர் எல்லார்கிட்டும் நல்லா எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற மாதிரி. ஓகே. ஓகே மேம், நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தலாம். ஃபஹத் சார். ஃபஹத் அகம்னு ஒரு படம் நான் ஃபஹத் கூட பண்ணது. அகத்தில் வந்து நான் யக்ஷி. ஆமாம். ஸோ இதே மாதிரி தான் எப்போவுமே இங்கே அப்படியே ஒரு லுக் விடுறது, இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிச்சிருக்கோம். நாங்கள் 2 பேரும் புதுசு ஸ்டார்ட் பண்ணுறது கரியர். ஸோ நாங்கள் 2 பேரும் இப்படி பண்ணால் சரியா இருக்குமா, அப்படி பண்ணால் சரியா இருக்குமா, நம்ம பண்ணுறது சரியா இருக்கா, இல்லை நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு செட் அந்த நம்ம கொஞ்சம் அந்த ஃபியர் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தோம் நாங்கள் 2 பேரும். அண்ட் டீமும் அண்ட் ஷூட்டிங்கும் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னன்னா பிராக் ஃபிலிம் ஸ்கூலில் படித்தது டைரக்டரும் டிஓபியும். ஸோ அவங்களுக்கு அந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ கனேடியன் கேமராமேன். ஸோ அதோட டோட்டலாக அவரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சப்ஜெக்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஃபுல்லாக கன்ஃபியூஸ்டாக இருந்தோம், என்ன நடக்குது, என்ன பண்ணணும், என்ன பண்ணதுன்னு. அண்ட் ஹீ காட் ஸ்டேட் அவார்டு அந்த கேரக்டருக்கு. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர் ஆல்வேஸ். அப்போலேருந்து அவருக்கு எல்லாருமே பெரிய ஃபேன்ஸ் மேம். ஆமாம். ஈவன் நான் கூட ஐ திங்க் தமிழில் விக்ரம் எல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே ஐயோ இப்போ பேசணுமே ஃபாதுக்கிட்ட பையனானீங்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஆமாம், பேசுவீங்களா? பார்த்தா நாங்க பேசுவோம். ஓகே. அப்படி ஃபோன் பண்ணி சாட் பண்ணி அந்த மாதிரி பேசுற பழக்கம் இல்ல. துல்கர் கிட்ட ஐ அம் இன் டச். ஓகே. துல்கர் இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்காங்க. சோ நாங்க பேசுவோம் அப்பப்போ. ஃபஹத் ஆக்டிவா இல்ல அவ்வளோ. ஸோ அண்ட் ஜென்ரலி ஐ திங்க் ஃபஹத் சோஷியல் மீடியா அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ரஜினி சார், கமல் சார், ஃபகத் ஃபாசில் இவங்க எல்லாருமே வந்து அடுத்து வந்து ஒரு கொலாபரேஷன் நடக்க போறதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? வெரி நைஸ். ஐ அம் சோ ஈகர், எக்ஸைட்டட் டு see that. ஓகே. நெக்ஸ்ட் போட்டோ மேம் உங்களுக்காக. மோகன் சார். யா மோகன் சார். நான் சார் கூட நடிக்க போகும்போது அப்படியே சாங்ஸ் ஓடிட்டே இருக்கு தலைக்கு. சாரை பார்க்கும்போது சார் வருது சார் மோகன் சாரோட அந்த பில்டப் கேட்கும்போதே நம்ம வந்து நமக்கு மைண்ட்ல நிறைய பாட்டு வரும்ல, நிறைய பாட்டு, நிறைய சீன்ஸு. என்ன பாட்டு ஓடுச்சு? சார் வந்து ராஜராஜ சோழன் சாரோட பாட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கும் சாரை பார்க்கும்போது. நானும் வந்து
ஹலோ சார் ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஹலோ சார் சாரும் வந்து ஹலோ மேம் நான் வந்து சார் ஐயோ இப்படியெல்லாம் பண்ணாதுங்க நான் ஆல்ரெடி பயந்துச்சு தான் இருக்கு அண்ட் சார் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே வந்து சார் அப்படியே லைட் பண்ணிட்டோம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் கஷ்டப்படுமா நான் இன்னும் ட்ரை பண்ண சார் ப்ளீஸ் சார் எனக்கு பயன்படுத்தாதுங்கன்னு எல்லாம் சொல்லி எனக்கு ஒரு கோ ஆக்டர் விட நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் இருப்பாங்கல்ல நம்மளை ரொம்ப கேர் பண்ணுற ஒருத்தர் வந்து நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும் நல்லா கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுக்கணும் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் தான் சார் கொடுத்தது அவருக்காக ஒரு பாட்டு பாடலாம் மேம். ராஜராஜ ராஜராஜ சோழன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் நான் எதுக்கு பாட்டு பாடி அதை கெடுக்கணும் நான் பாட மாட்டேனே நான் எனக்கு பாடவே தெரியாது பாட்டு நல்லா ரசிப்பேன் ஆல்ரெடி இவ்வளவு நேரம் அப்ப காலைல வந்ததுல பாடிட்டு பாடிட்டு இருக்கீங்க. பேசிட்டு இருக்கே பாட்டுன்னு சொல்றேன் மேம். அடுத்த போட்டோ நம்ம இந்த யோகியோட அந்த ஐஸ் பாக்ஸ் எடுத்து மாத்தி வச்சுக்கலாமா? ஓகே நெக்ஸ்ட் போட்டோ மேம். சத்யராஜ் சார் இப்போ நம்ம பேசணும் இதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசுலேருந்து சாரோட ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இவரெல்லாம் பண்ண ஃபிலிம்ஸ் பார்த்து தான் நம்மளுக்கு சினிமா மேலேயே லவ் வந்திருக்கு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போதும் அந்த ஃபியர் இருந்தது எனக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஹைட்டுக்கு போக போக அவங்க மோர் ஹம்பிள் அண்ட் அவங்களுக்கு தெரியும்ல புதுசாக வர ஒருத்தரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும். ஸோ அது புரிஞ்சு நம்மளே ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு சத்யராஜ் சார் கூட. இதே மாதிரி இப்போ விஜயமா வந்து சொல்லிச்சுல்ல பையனை பார்க்குறது, அப்போ சத்யராஜ் சாரும் சொல்லும் அந்த பையனை ஓகே பாரு அந்த பையனை ஓகே பாரு அப்படியெல்லாம் சொல்லுவோம் நாங்கள் ஷூட் ஸ்பாட்ல எல்லாம். மொத்தத்தில் எல்லாரும் உங்களுக்கு பொண்ணு பையன் தெரியிட்டு இருக்காங்க. இல்லை ஏதோ ஏதோ கதையெல்லாம் சொல்லும்போது பாரு பாரு அப்படிலாம் நம்ம சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கோம். சார் வந்தாங்க ஒரு பையன் வருது பாரு பாரு அப்படிலாம் சொல்லுவேன். ஸோ அண்ட் இன்னும் அந்த ஃபிலிமில் வந்து இப்படி பிடிக்கிற ஒரு சீன் இருந்துச்சு. அப்போது நான் எல்லாம் நெயிலெல்லாம் எதுவும் பண்ணல, நார்மலாக அப்படியே போயிட்டோம். நான் என்னோட நெயில் பட்டு சாருக்கு ஸ்க்ராட்ச் வந்துச்சு கையிலெல்லாம். ஆனால் சார் நெயில் கட் பண்ணி வந்திருக்கா என்ன இப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ தாட்ஃபுல்லாக யோசிச்சு கோ ஆக்டருக்கு அது கூட ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்கல்ல. ஆமாம் அதெல்லாம் நான் சார்கிட்ட இருந்தால் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நானும் ஏதாச்சும் பண்ணும்போது நான் இதெல்லாம் யோசிப்பேன். இப்போ அது சார்லேருந்து கற்றுக்கிட்டது. அண்ட் நாங்கள் அந்த படம் ஷூட் பண்ணும்போது சாரோட பாகுபலி டைம். ஸோ அப்போ நானும் சாரும் அந்த செட் ஸ்டோரிஸ் அந்த ஷூட்டிங் ஸ்டைல் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் அப்பப்போ சாரை கூப்பிட்டு ஏதாச்சும் கன்ஃபியூஷன் ஏதாச்சும் சினிமா வரும்போது எனக்கு சூஸ் பண்ண முடியலைன்னா நான் சார் கால் பண்ணி அட்வைஸ் கேட்கும். சார் இப்படி ஒரு கதை இந்த பேனர் இந்த டீம் இது பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படியெல்லாம் அட்வைசஸ் எடுப்பேன். சாரோட பொண்ணு திவ்யா என்னோட ரொம்ப க்ளோஸ். மாதிரி எல்லாருமே. ஆமாம். ஓகே நெக்ஸ்ட் ஃபோட்டோ மேம். ஜெயராமேட்டன் நாங்கள் பட்டாபிராமன் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் 1-2 ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பேசினோம். பட் பண்ண முடியலை, டேட்டும் மேட்ச் ஆகலை, ஏதோ பிரச்சனை ஒர்க் ஆகலை, அது நடக்கலை. பட் பட்டாபிராமனில் தான் நாங்கள் நடிச்சிருக்கோம். நம்ம இந்த ஸ்டேஜ் இவெண்ட்ஸ்லாம் பார்ப்போம்ல, சினிமாவில் இல்லை ஈவெண்ட்ஸில் நம்ம ஒரு மிமிக்ரி பண்ணுற மாதிரி மிமிக்ரியில் எல்லாருக்கிட்டும் பேசுறது ரொம்ப ஃபன்னாக பேசுறது அந்த மாதிரி ஒரு ஆள் செட்டிலும் அந்த மாதிரி ஃபன்னாக தான் எப்பவும் பேசுவாங்க. அண்ட் இப்போ நம்மளுக்கிட்ட பேசுறது ஏதாச்சும் கூப்பிடுறதுன்னா ரொம்ப ஹம்பிளாக ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசலாமா ஒர்க் எது அப்படி ரொம்ப ஹம்பிளாக பேசுகிற ஒரு ஆள். ஓகே நெக்ஸ்ட் ஃபோட்டோ. மம்முட்டி சார்னு சொல்லும்போதே அந்த பின்னாடி இருந்தவங்க முன்னாடி வந்துட்டாங்க மரியாதை. ஆமாம் எனக்கு ரொம்ப 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 லவ் ரெஸ்பெக்ட் எல்லாமே இருக்குது மம்முட்டி சார் மேலே. அண்ட் நான் வந்து சார் கூட நடித்தப்போ வந்து நான் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த குட்டி பையன் 8 வயசு மம்முட்டி சாரோட கேரக்டருக்கு தான் அம்மா. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அம்மா நல்லா இருக்கீங்களா, நான் வந்து சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படி ரொம்ப ரொம்ப சார் நடிக்கிறதா இருந்தாலும் டைரக்டர் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் வேற ஆள் ஓன் கேமரா அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ஃபன்னாக பேசும், நிறைய கதை எல்லாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப எல்லாத்த பற்றியும் நாலேஜ் இருக்கிற ஒரு ஆள். ஸோ சொல்லி கொடுத்துருக்காரு மேம் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு விட்டு கொடுத்துருவாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இன்னொரு டைம் வந்து என்னோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து மம்முட்டி சாரோட படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் மெசேஜ் பண்ணேன் சாருக்கு, சார் அந்த பொண்ணு உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, இவரோட பொண்ணு, ஸோ
ஃப்ரீயாக இருக்குன்னா பார்க்கலாமா கேட்டேன். சார் வாங்கன்னு சொல்லி நாங்கள் ஸ்பாட்டில் போய் நிறைய பேசினோம். ஒரு 40 minutes பேசியிருக்கோம். அப்போ தான் ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. மம்முக்க வந்தேங்க, பேச விட மாட்டாங்கன்னு சொல்லி தான் ஷார்ட்டுக்கே போகிறது. எல்லாத்த பற்றியும் நான் அன்றைக்கே நாங்கள் ஒரு 10 சப்ஜெக்டை பற்றியாச்சும் பேசியிருக்கோம். ரொம்ப ப்ரோக்ரெசிவாக யோசிக்கிற ஒரு ஆள், எல்லாத்த பற்றியும் நாலேஜ் இருக்கும். பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நடக்குது, பப்ளிக்லி என்ன போயிட்டுருக்கு, எல்லாத்த பற்றியும் அவங்க ரொம்ப நாலேஜ் இருக்கிற ஒரு ஆள். ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறது. மேபி ஒரு சில டைமில் கோவப்படுவாங்க, திட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம ப்ராப்பர் ஹியூமன் பீயிங் அப்படி தான் இருக்கும். இல்லை பாலிஷ்டாக கோவம் வந்தாலும் காமிக்காமல் அப்படியெல்லாம் இல்லை. கோவம் வந்தா கோவம் தான், அவ்வளோதான். அது முடிஞ்சிடுச்சு. அப்புறம் இம்மிடியேட்டாக லவ்வும் வரும், ஸோ அஃபெக்ஷனும் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். யாருக்காச்சும் சப்போர்ட் ஹெல்ப் தேவையோ அங்கே பண்ணுறது, யாரை திட்டி கைட் பண்ணமோ அங்கே அப்படி கைட் பண்ணுறது. ஸோ சொன்னால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப 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 வெரி குட் ஹியூமன் பீயிங். ரொம்ப நல்ல இன் ஆல் வேஸ் அண்ட் சூப்பர் ஸ்டார். நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஆள். ஸோ யா. நெக்ஸ்ட் லால் சார் கூட நான் ஒர்க் பண்ணதில்லை, பட் ஈவெண்ட்ஸுக்கு தான் பார்த்துருக்கோம். ஈவெண்ட்ஸுக்கும் இல்லாமல் முன்னாடி நான் ஆங்கரிங் பண்ணும்போது நான் ஒரு வாட்டி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்டர்ஸோட எல்லாம் பைட் எடுக்க போனப்போ அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். நான் ஆங்கராக இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு லால் சாரோட ஃபஸ்ட்டு மீட்டிங். அப்புறம் மீட் பண்ணது நான் ஒரு அவார்டு வாங்கும்போது சார் அங்கே ஃபஸ்ட்டு சேரில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் போய் பிளெஸிங் வாங்கி, அதுதான் செகண்ட் மீட்டிங். அப்போது ஆங்கராக பார்த்து அப்புறம் ஆக்டராக தான் ஆமாம். ஸோ இவங்க கூட எல்லாம் நிற்க முடியறது, இந்த ஒரு வேர்ல்டு நான் எல்லாம் யோசித்ததே, ட்ரீமில் கூட பார்த்தது கிடையாது. இன்னொரு சீக்ரெட் ஸ்டோரி இருக்குது லால் சாரை பற்றி. என் ஃபேமிலி ஃபுல்லாக அம்மா அப்பா லால் சார் ஃபேன்ஸ். அப்போது அங்கே மம்முட்டி ஃபேன்ஸும் இருக்குது. அப்போ எவ்ரி கேரளா ஹவுஸில் இந்த ஒரு குரூப் இருக்கும், மம்முட்டி ஃபேன்ஸ், மோகன்லால் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு. எல்லாரையும் 2 பேத்துக்கும் பிடிக்கும், பட் சும்மா அந்த ஃபேமிலி ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக அப்படி இருக்கும். ஸோ என் அப்பா லால் சார் ஃபேனாக இருந்தாலும் மம்முட்டி சார்னு சொல்லிட்டு அம்மாவை ரொம்ப இது பண்ணும். என்னென்னா அம்மாவுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது லால் சாரே. அண்ட் இன்னும் ஒரு ஸ்டோரி நான் சின்ன வயசில் கேட்டிருக்கிறது என்னென்னா, அப்பா அப்பப்பா கிண்டல் பண்ணும் அம்மாவை. லால் சார்கிட்ட கேட்டு இவ்வளோ லால் சார்கிட்ட கல்யாணம் பண்ணி அனுப்பிடலான்னு நினைக்கிறேன்னு என் அப்பா என் அம்மா பற்றி சொல்லிட்டு இருக்கோம், அந்த மாதிரி. ஸோ லால் சாரும் மம்முட்டி சாரும் எனக்கு சினிமா மேலே லவ் கொண்டு வந்தது இவர் படங்கள் பார்த்ததா எனக்கு சினிமாங்கிற ஆர்ட் ஃபார்மே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க பண்ண கேரக்டர்ஸ், இவங்களோட சாங்ஸாக இருக்கட்டும், என்னோட லைஃப் என்னோடன்னு இல்லை, நம்மளோட எல்லாரோட லைஃபுக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2 ஆக்டர்ஸும். அண்ட் இன்னும் லால் சாரை பற்றி பேசினா அவ்வளோ ஈஸியாக இப்படியெல்லாம் நடிக்க முடியும்னு நமக்கு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு நடிகர் அவர். எனக்கு நிறைய ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும் லால் சாரோட. அண்ட் தமிழில் எனக்கு 2 ரொம்ப ஃபேவரேட் லால் சாரோட. அதிலெல்லாம் லால் சாரோட ஆக்டிங் எல்லாம் அப்பா எப்படியெல்லாம் இப்படி பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்குது. எங்கள் ப்ரைடு. நெக்ஸ்ட் கிஷோர் சார் ரொம்ப ரொம்ப தோஸ்த் அப்படின்னு கேள்விப்பட்டோம். நீங்கள் யா சார் க்ளோஸ் தான். சாரும் நானும் எப்படி பேசணும்னா, எப்படி இருக்கு மை ஆன் ஸ்க்ரீன் பொண்டாட்டி. அண்ட் சாருக்கும் நான் அப்பப்போ கூப்பிடுவேன், சார் கேரளாலேருந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உங்கள் நம்பர் கேட்டுகிட்டே இருக்காங்க, கொடுக்கவா. இதுதான் இப்போ போன ஒரு 3-4-5 வருஷமாக எங்களுக்குள்ளே இருக்கிற கான்செப்ட். அப்போ யா கனெக்ட் பண்ணும். ஐ திங்க் அப்படியே சார் 3 படம் பண்ணியிருக்கு மலையாளத்துலன்னு. ஸோ என்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் என்னோட மலையாளத்தில் லக்கி சாம்னு சொல்லுவேன் எப்போவுமே. இவரும் அதுதான். ஐ எம் லைக், நான் இப்போ தான் யோசிக்கிறது, நான் ஃபார்ச்சுனேட், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங்ஸ் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்கு. நீங்கள் நடிகர் ஆஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப நல்ல நடிகர். அது இல்லாமல் கூட பார்த்துச்சுன்னா ஃபார்மிங் பண்ணுறாங்க, ஃபார்மர்ஸ்க்காக நிற்கிறாங்க, இல்லைன்னா யாருக்கெல்லாம் அந்த ஹெல்ப் சப்போர்ட் தேவையோ அவங்களுக்காக பேசுகிறாங்க, பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான குட் ஹியூமன் பீயிங் சார். நிறைய காமெடியெல்லாம் நடந்திருக்கும் செட்டில். நாங்கள் ஜிகர் தண்டா திருநெல்வேலி தான் ஷூட் இருந்துச்சு திலகருங்கிற படத்துக்கு. ஸோ சுஜாதா மாஸ்டர் இருக்கு டான்ஸ் அது மாஸ்டர் தான் எனக்கு மதர் லோவா நடித்தது. சுஜாதா மாஸ்டர், சார், நான், கேமராமேன் ராஜேஷ் யாதவ் சார் இருக்குது. ராஜேஷ் யாதவ் சார், கொரியோகிராஃபர் சாந்தி மாஸ்டர். ஸோ நாங்கள் 5 பேரும் தான்
ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஷூட் டைமுக்கு. ஈவன் நைட்டு கூட நாங்கள் யாராச்சும் ஒருத்தர் ரூமில் உட்காந்து சாப்பிட்றது. சாப்பாடு முடிச்சு நைட் அப்படியே ஜிகர் ரெண்டா சாப்பிட ஊர் சுற்றுறது. அப்படியே ஜாலியாக. ஓகே. அண்ட் சார் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ அவர் ஸ்டார், அவர் ஹீரோ இருக்காங்க அந்த படத்துக்கு. ஸ்பாட்டுக்கு வந்துச்சு, இப்போ நாம எல்லாம் சேரில் உட்காந்து மேக்கப் பண்ணுறதுன்னா அங்கே ஓரமாக போய் உட்காந்துடுவாங்க, கீழே உட்காந்துடுவாங்க. யாராச்சும் பார்த்தா ஐயோ சார் ஏன் சார்லாம் சொல்லி சேரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்கன்னா நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன். ஓகே. அப்படி ஹம்பிள், அப்படி. ஆமாம். ஓகே. ஒடுங்க பிக்சரை ஃபோட்டோஷாப்பா? இன்டர்வியூல இல்லை ஃபோட்டோஷாப் தான். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஃபோட்டோஷாப்பில் நல்லா பண்ணியிருக்கேன் யோகி. யோகி நாங்கள் இன்டர்வியூ, ஃபோட்டோஷாப் இல்லை, நாங்கள் இன்டர்வியூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ இது. யோகி வந்து எனக்கு பாவம் 1 இயர் முன்னாடியே எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. பட் அப்போ நான் ஏதோ பண்ணல இன்டர்வியூ. அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் தான் நாங்கள் இன்டர்வியூக்கு மீட் பண்ணோம். ஸோ நானும் வந்து நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும் தெரியாது. அண்ட் தமிழில் வந்து நான் முன்னாடி பண்ண ஒர்க்ஸ் அவ்வளோ தெரியாது. ஸோ நான் போய் நான் இவ்வளோ பண்ண ஆளுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குமா, அந்த மாதிரி ஒரு பயத்தில் தான் நான் வந்தேன். ஆனால் என்னை பிக்கப் பண்ணி இன்டர்வியூக்கு எடுத்து ரொம்ப நல்ல இன்டர்வியூவாக இருந்துச்சு. நான் பர்சனலியும் அதை சொன்னது யோகி கிட்ட, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி ஆப்போசிட் வர ஆர்டிஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு பேச தெரிகிற ஒரு விஜே. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம இன்டர்வியூ பார்த்து யோகியோட அம்மா அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் இன்னைக்கு சொன்னாங்க அம்மா ஃப்ரீயாக இருக்குன்னா அம்மா கூப்பிடுங்கன்னு சொல்லிச்சு. பட் அம்மா மதுரையில் இருக்காங்க. ஆமாம் மேம், எங்கள் அம்மா அதிகமாக திட்டிருக்காங்க, வீடியோ பார்த்துட்டு பாராட்டது அது ஒன்று தான். அதுதான் மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்க்கும் திட்டிருக்காங்க. எங்கள் வீடியோவுக்கு மட்டும் அம்மா பாராட்டியிருக்காங்க. மேம் குமுதம் ரொம்ப நல்ல விஜய், குமுதமோட ரொம்ப நல்ல விஜய். ஓகே மேம். ஸோ ஃபோட்டோ செஷன் ஓவர் மேம். ஸோ நீங்கள் எல்லா செலிபிரிட்டியும் பார்த்துட்டீங்க, எல்லா செலிபிரிட்டியை பற்றியும் பேசிட்டீங்க. கேப்பில் நானும் பார்த்துக்கிறேன். கடைசி பேசினது தான் நல்லா இருந்துச்சுல்ல? இல்லை எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்பாவை மிஸ் பண்ணுறீங்களா? நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக அண்ட் தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். எனக்கு ஆமாம், எனக்கு அது ரொம்ப, அவங்க கொடுக்குற லவ் எனக்கு கிடைக்குது, எனக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. கூட அப்பா இல்லாத பொண்ணுங்க வந்து எல்லாரையும் நம்புவாங்க ஈஸியா அப்படின்றது உண்மையா? நீங்க அந்த மாதிரி எல்லாரையும் நம்பி ஏமாந்துருக்கீங்களா? அது நிறைய வாட்டி. அது இப்போவும் இப்போ புதுசா பட்டர்ஃப்ளைலாம் வயிற்றுக்குள்ள சிலருக்கு உருவாகுது. யாரையாவது பார்த்தா அந்த பட்டர்ஃப்ளைக்கு மாத்திரை இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் ஏதாவது டானிக்காவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாம்மா, யோகி போய் மீட் பண்ணுங்க. யாரை பார்த்தாலும் பட்டர்ஃப்ளை வர ஒரு ஆளு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. லவ் சிம்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ரெஸ்லாம் ஆறாங்களே. லவ் சிம்டம்ஸ் வந்தா டிப்ரெஷன் ஆவாங்களா? லவ் ஆனாலும் லவ் நோ ப்ராப்ளம். துபாயில இருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க மேம். அதை கேட்கும்போது எனக்கு வா எவ்வளவு பெரிய ஃபேன்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யாரு? எல்லாரும் வந்திருக்காங்க. ஓகே.